வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசஸ். இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டைலில் ஒரு இறால் பிரியாணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாயை வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, திக்காக பாட்டம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். இதில் வந்து 4 மிளகு, கொஞ்சம் சீரகம், 2 லவங்கம், 4 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன் நான். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 250 to 300 கிராம்ஸ் பெரிய இறா. இது க்ளீன் பண்ணது. இதை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டு நான் வந்து 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி இறாலில் போட்டிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் கொஞ்சமாக தான் போட்டுக்கலாம், லாஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க. இது பிரியாணி மசாலா, இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஆல்ரெடி இஞ்சி பூண்டு எறாக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே அது வேகணும். பார்த்தீங்கன்னா இறால்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வாசனை எல்லாம் போயிடும். இதில் இந்த பச்சை வாசனை, நம்ம மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா,
இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி விடுறேன். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி கழுவி ஊற வச்சிருக்கேன். இது அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. லைட்டாக உப்பு போடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க எல்லாரும். அப்புறம் கலக்க முடியாது நம்ம. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு. இப்போ இதுலேயே புதினா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வதக்கி போடுறத விட நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டில் அந்த கொதி வரத்துக்கு முன்னாடி போடுறது ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ மீடியமில் வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு நமக்கு மூடி போட்டுடலாம் தம்மில். ஓப்பன்லேயே வைங்க. இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு 2 கொதி வந்த பிறகு இப்போ நான் மூடி போட போகிறேன். இப்போ ஃபுல்லாக சிம்மில் தான் குக் ஆகணும். இந்த மாதிரி சரியாக மூடி இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அனல் அதிலே குக் ஆகிடும். இப்போ சிம்மில் வைக்க போகிறேன் நான். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃபுல்லாக சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் நான் நடுவில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அடி கனமாக பாத்திரம் எதுக்கு வைக்கிறோன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நெய் ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, பிரியாணி ரெடி. சுட சுட இறால் பிரியாணி சென்னை ஸ்டைலில் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.